ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு காரக்குழம்பு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு. எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம், கடுகு, சீரகம் இது 3 போட்டு பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி தக்காளி அப்படியே போட்டு வதக்கலை, மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி போட்டு தாங்க வதக்குறேன். அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். புளிப்பும் இந்த தக்காளியோட புளிப்பும் சேர்ந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த லெவலுக்கு அரைச்சி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. அதில் இருக்க தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம குழம்பு கூட்டலாம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் ஏற்கனவே புளி ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கத்திரிக்காய் இருந்தது, அதையும் போட்டு நான் வதக்கிக்கிறேன். ஏற்கனவே கொண்டைக்கடலை ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். கொண்டைக்கடலை நீங்கள் டேரெக்டாக கூட வானலில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு போட்டாலும் அந்த குழம்பு இன்னும் நல்லா வாசனை நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு கரைச்சாச்சிங்க, கூட்டி வச்சாச்சு. கூட்டி வச்ச குழம்பு இந்த வதங்கின இந்த வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் இதோட சேர்த்து நம்ம போட்டு ஊற்றிக்கலாங்க. குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெல்லம் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை போடுறேன். நல்லா குழம்பு கொதித்து வரட்டும். சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்தமாரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கட்டுங்க. இந்தமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்